கண்மணி அன்புல கண்மணி அன்பு சேர்றது தாமதமாகும்னு நினச்சிருந்தோம். ஆனால் வந்து டேரக்டர் ஒரு ட்விஸ்ட் வச்சுட்டாரு. அன்பு கிழிச்சு போட்டது குப்பை தொட்டிக்கு போயிடும். அதுக்கப்புறம் அதை வச்சு எதுவுமே பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் நினச்சிட்டு இருக்கப்ப, அதை உடனே கார்த்தி வந்து குப்பை தொட்டியில் போகிறதுக்கு முன்னாடி வாங்கிடுறாரு. வாங்கி அதை ஒட்டி அதை படித்து பார்த்துட்டு அதை கண்மணிகிட்ட போய் கொடுக்குறாரு. இது யார் எழுதுன லெட்டர் தெரியுமா? வெண்ணிலா எழுதுனது அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு கண்மணி தெரியும், எனக்கு தெரியும். அதில் என்ன எழுதி தெரியுமா? அதை தெரிஞ்சு நான் என்ன பண்ண போகிறேன்? அதானே நீங்கள் அதை தெரிஞ்சுக்கிட்டா தான் வந்து எப்பயோ அண்ணன் கூட சேர்ந்துருவீங்களே அப்படிங்கிற மனசில் கார்த்தி நினச்சிட்டு, நான் அதில் உள்ளதை படிக்கிறேன், நீங்கள் கண்டிப்பாக அதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு வரியாக படிக்கிறாரு. நீங்கள் டயபெட்டிஸ் பேஷண்ட்டு, உங்களால் வந்து உங்களுக்கு உள்ள டிசிஷனால் என்னால் உங்க கூட சேர்ந்து வாழ முடியாது. நான் பெரிய நடிகை ஆகணும், நான் பெரிய ஆள் ஆகணும், அதனால் உங்கள் வாழ்க்கையில் வந்து நான் வர முடியாது அப்படி இப்படின்னு சொல்லி அவங்கள ரிஜெக்ட் பண்ணிடுறத வந்து ஃபுல்லாக படிச்சு காமிக்காரு. அதை பார்த்த கண்மணி கொஞ்சம் உருகிறாங்க. ஏன்னா இந்த இடத்துல வந்து அவர் கார்த்தி என்ன சொல்கிறாருன்னா, எங்கள் பெரியம்மாவே வந்து அவங்களுக்கு சின்ன வயசுலேருந்து இந்த குறை இருக்குங்கிறத தெரியாமல் வளர்க்குறதுக்காகவே நம்ம சொல்லாமல் இது விஷயமே தெரியாத அளவுக்கு அவங்க வளர்த்துட்டு இருக்காங்க பாசமாக. இந்த வெண்ணிலா அதை சொல்லியே காரணத்தை சொல்லி ரிஜெக்ட் பண்ணியிருப்பா. இது எவ்வளோ மோசமானவா? நீங்கள் நினைக்கிற மாதிரி அண்ணன் மனசில் வந்து வெண்ணிலா இல்லவே இல்லை. வெண்ணிலாவை நீங்கள் நினைக்கிற அளவுக்கு அவங்க நல்லவாளும் கிடையாது அப்படின்னு சொல்லி கார்த்தி சொல்லிட்டு அந்த லெட்டர் வச்சு போயிறாரு. அதை அன்போட அம்மா அங்கன்னு பார்த்துட்டு இருக்காங்க. கண்மணி அவர் போனதுக்கப்புறம் எடுத்து படித்து பார்த்துட்டு கொஞ்சம் உருகிற மாதிரி தெரியுது. ஆனால் உண்மைக்கே உருகிட்டாங்களா அப்படிங்கிறத காமிக்கணும்ல. அந்த இடத்துல வந்து அன்பு வந்து பாயசம் குடிக்க போகிறாரு. அவங்க அக்கா செஞ்ச பாயசத்தை அவங்கள குடின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அன்பு வந்து பிடிங்கிறாங்க. அவங்களுக்கு கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி அதட்டி திட்டி பேசுகிறாங்க. உடனே இதை கேட்ட அன்பு வந்து ரொம்ப சந்தோஷமாயிடுறாரு. அவருக்கு ஒரு மனசில் ஒரு ஐடியா வருது. அதை காத்திட்ட சொல்கிறாரு, எனக்கு கண்மணி கூட அன்பு சேர்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது, அதை நான் பயன்படுத்த போகிறேங்காரு. அப்போ என்ன பண்ண போகிறேன்னு கேட்கும்போது, எனக்கு உடம்பு சரியில்லைன்னு வந்து எனக்கு பிடிச்சி பார்த்தா உண்மைக்கே எனக்கு பாசமாக இருக்கா, அதனால் நான் இனிமேல் வந்து நடிக்கலாம் போகிறதில்ல, நான் உண்மைக்கே நிறையா சாப்பிட்டு கண்டதை ஹெல்த்தி ஃபுட் இல்லாததெல்லாம் சாப்பிட்டு உண்மைக்கே உடம்பு சரியில்லாமல் ஆக போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு கார்த்தி வந்து திட்டுறாரு, நீ இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி, உன் உயிரோட விளாடாத அப்படின்னு சொல்லி. இருந்தாலும் எனக்கு கண்மணி தான் என் உயிர், நான் வந்து என் கண்மணி வந்து என் கூட இல்லை, அவள் என் கூட சேர்றதுக்காக என் உயிரையே விட தயாராக இருக்கேன். இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு கண்மணி வந்து மனசு மாறுவாங்களா அப்படின்னு நீங்கள் நினைக்கிங்களா? இல்லைனா இந்த டைமில் சிவகாமி பொய் சொன்னதை நினச்சி இந்த இடத்த விட்டு போயிடுவாங்களா? இந்த மாதிரிலாம் ட்விஸ்ட் வரும். நீங்கள் என்ன, நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.